ஹாய் கைஸ். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர். இதில் எதுக்கு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுது? எப்பயும் அமெரிக்கா மற்ற நாட்டை ஆதரிச்சா அது கைவிட்டுட்டு போயிடும், இல்லைன்னா ஒரு சில காலங்களுக்கு மட்டும்தான் அது எப்பயுமே கை கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இஸ்ரேலுக்கு மட்டும் காலங்காலமாக வருஷங்கள் தோறும் அதுக்கு கை கொடுத்து நட்பு பாராட்டுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அது ஒன்றும் இல்லை கைஸ், அது முன்னாடி இருந்தே அவங்க வழக்கமாக ஃபாலோ பண்ணுறாங்க. பல மத நம்பிக்கைகள் இந்த மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி வழக்கமா அவங்க ஃபாலோ பண்றாங்க. அதனால இஸ்ரேலை கைவிடக்கூடாது, போரே வந்தாலும் இஸ்ரேலை கைவிடக்கூடாது அப்படின்றதுலயே இருக்காங்க கைஸ். பல அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸுமே இதை தான் ஃபாலோ பண்ணாங்க. இஸ்ரேலுக்கு எப்பயுமே அவங்க நிறைய பணம் கொடுக்கறது, இந்த மாதிரி பொலிட்டிக்கலாகவும் சப்போர்ட் பண்றது, எக்கனாமிக்காகவும் சப்போர்ட் பண்றது அப்படின்னு. ஆனா இஸ்ரேல் அதுக்கு திருப்பி எதுவுமே செஞ்சது கிடையாது. அதிபர் மாளிகையில ஒரு அரசர் பிரசிடென்ட் வந்து ஆகணும்னா அதுக்கு இஸ்ரேலோட லாபியும் ஒரு காரணமாக சொல்லப்படுது கைஸ். இஸ்ரேலில் இருக்கிற புனித தலங்கள் இந்த மாதிரி இடத்துல போய் அவங்க முத்தமிட்டு வருவாங்க. ட்ரம்புமே அங்கே போய் இந்த மாதிரி வழிபாடுகள் செஞ்சுட்டு வருவார். அதனால தான் அவங்க வந்து இப்போ பிரசிடென்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது கைஸ். இது எல்லாம் ஓகே தான் கைஸ், ஆனால் இதனால உலகம்தான் பாதிக்கப்படுது நிறையா. இஸ்ரேல் ஈரானை அடிக்கிறனால நிறைய சேதம் கைஸ். அங்கே இருக்கிற மக்கள் தான் ரொம்ப பாவம் கைஸ். அமெரிக்கா ஒரு வல்லரசு தான், ஆனால் அது இஸ்ரேலோட வழக்கத்தில் மாட்டிக்கிட்டு கைஸ். ஹர்மோசான்னு ஒரு உலகத்துக்கே ட்ரேடு, அதுதான் ஒரு இடம். அங்கே தான் ஆயில் கப்பல்கள் அதெல்லாம் அங்கே தான் போகும். அது வேற மூடிட்டாங்க கைஸ் ஈரான். இதனால பெட்ரோல், நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள், அன்றாட பொருட்கள், இதோட விலையும் கூட எல்லா நாட்டுகளுமே பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு வரப்போகுது கைஸ். இந்த போர் முடியணும், முடிஞ்சு அமைதியான நிலைக்கு திரும்பணும். ஈரான்லேயும் நிறைய இழப்பு கைஸ், ஈரான்லேயும் இழப்பு, இஸ்ரேல்லையும் இழப்பு. வீடெல்லாம் பார்த்தாலே தெரியும் கைஸ், நியூஸ்லலாம் காட்டுறாங்க இந்த மாதிரிலாம். ஈரானோட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வெப்பனா நான் பார்க்கறது ட்ரோன்ஸ் கைஸ். ட்ரோன்ஸ் வச்சு பல கோடி மதிப்புள்ள அமெரிக்காவோட டிஃபென்ஸ் சிஸ்டத்தையே கதிகலங்க விடுது ஈரான். இது நூற்றுக்கணக்கில் இருக்கிறதுனால அதிபயங்கர டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலேயே அதால் ஒன்றும் பண்ண முடியல. இஸ்ரேல் ஈரான் இந்த ரெண்டுத்துக்குምላன போர் வந்து முடிஞ்சு உலகம் வந்து அமைதியான நிலைக்கு திரும்பும், எப்படியும் திரும்பும் கைஸ். நம்மளும் இதுக்கான ப்ரேயர்ஸ் எல்லாம் பண்ணுவோம். அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த இரண்டு நாடுகளுக்கான நட்புறவு இப்போ ஒரு சில சைடு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப உலகத்துக்கே ஆபத்து அப்படின்றாங்க. ஒரு சில கைஸ் சொல்கிறாங்க, ஒரு சில குரூப்ஸ் இந்த மாதிரி இவங்க சொல்கிறாங்க இது நல்லது. ஈரான் வந்து முன்னாடி ஷா அப்படின்ற ஒரு மன்னரால் ஆட்சி செய்யப்பட்டுச்சு, அப்போ வந்து நல்லா இருந்துச்சு. இப்போ ஒரு கம்யூனி வந்தனால ரொம்ப இதாயிருச்சு, மக்களே சொந்த மக்களையே கொல்றாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்போ அவருமே ஒரு நல்ல ஆட்சி தலைவர் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க கைஸ். ரெண்டு பேர் பக்கமே நியாயம் அப்படின்னு இல்லை, தர்மம் அப்படின்றதும் சொல்ற மாதிரி இல்லை கைஸ். ரெண்டு பேருமே அவங்கவுங்க லாபத்துக்கு இது பண்றாங்க. இதுல அவரு கொல்லப்பட்டிருக்காரு. சரி கைஸ், இதோட வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். தேங்க்யூ.